இன்றும் கடலின் அடியில் ஒரு நகரம் உறங்கிக் கிடக்கிறது. அதன் தூண்கள், அதன் சிலைகள், அதன் நினைவுகள் அனைத்தும் தமிழரின் பெருமையின் சின்னங்கள். இதுவே பூம்புகார், கடல் தந்த நகரம், காலம் மறந்த நாகரிகம். ஒரு காலத்தில் இது உயிரோடு இருந்தது. கப்பல்களின் மணி ஒலியால் முழங்கிய ஒரு நகரம். இப்போது அது கடலின் ஆழத்தில் நம் வரலாற்றின் ஒலியை ஒலித்து வைத்திருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சேம் கடலின் மேல் உயிரும் ஒலியும் நிறைந்த பேரரசு நிமிர்ந்திருந்தது. அந்த பெரும் நகரத்திற்கு உயிர் கொடுத்தது உள்நாட்டு வாழ்வியல். காவிரியின் வளம் கொழிக்கும் டெல்டா பகுதிகளில் உழவர்கள் ஏரடித்து நாற்று நட்டு சென்னல் அறுவடை செய்தனர். கழனிகளில் பொங்கி வழிந்த நீர் நிலமெங்கும் உயிலை பாய்ச்சியது. மாடுகளும் ஆடுகளும் கோழிகளும் நிறைந்த வீடுகளில் மகிழ்ச்சி எப்போதும் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் பஞ்சமில்லை. இயற்கை கொடுத்த வரங்களை உணர்ந்து போற்றி வாழ்ந்தார்கள் நம் தமிழர்கள். அவர்களின் வாழ்வு இயற்கையோடு இயைந்த ஒரு அற்புதமான இசை பயணம். ஆனால் பூம்புகார் ஒருபோதும் கிராமமாக மட்டுமே இருக்கவில்லை. அது ஒரு உலக வர்த்தக மையம். காலை பொழுதில் கழனிகளில் உழைத்த நெல் மூட்டைகளும் முத்துக்களும் பவழங்களும் நறுமணப் பொருட்களும் பட்டுத்துணிகளும் பெரும் வணிகத் தெருக்களில் குவியும். கிரேக்கம், ரோம், சீனம், எகிப்து என உலக நாடுகள் பலவற்றிலிருந்தும் பெரும் கப்பல்கள் பூம்புகார் துறைமுகத்தை நோக்கி படையெடுத்தன. யவனக் கப்பல்கள் பொன்னோடு வந்து அகிலோடு போகும் என்ற சங்கப் பாடல்கள் இந்த உலகளாவிய வணிகத்தை பறைசாற்றின. வியாபாரம் செழித்தது மட்டுமல்ல, கலையும் இலக்கியமும் அறிவியலும் இங்கு கொடிகட்டி பறந்தன. நாட்டிய அரங்குகளும் இசைக் கச்சேரிகளும் சிற்பக்கலையும் ஓவியங்களும் இந்த நகரத்திற்கு பெருமை சேர்த்தன. கண்ணகி, கோவலன், மாதவி போன்ற காவிய நாயகர்கள் இந்த மண்ணில்தான் வாழ்ந்தார்கள். அவர்களின் காதல் கதைகள் இங்குதான் பூத்தன. கல்விச்சாலைகளில் அறிவுச் சுடர் பிரகாசித்தது. அறிஞர்களும் புலவர்களும் இந்த நகரத்தின் அறிவுச் செல்வத்தை வளர்த்தனர். ஆனால் இயற்கையின் பெரும் சக்திக்கு முன்னால் எந்த பேரரசும் நிற்க முடியாது. ஒரு நாள் அமைதியான கடல் சீறியது. வானமே இடிந்து விழுவது போல அலையின் கோரம் பூம்புகாரை தாக்கியது. அலைகள் மலை போல் உயர்ந்தன. மாளிகைகளும் வணிகக் கப்பல்களும் கலைக்கூடங்களும் கோட்டைகளும் அனைத்தும் நொடிப்புழுதில் கடலுக்குள் இழுக்கப்பட்டன. காவேரி பூம்பட்டினம் கண்மூடி திறப்பதற்குள் கடலுக்குள் சமாதியானது. 1000 உயிர்கள் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் கடலுக்குள் மூழ்கின. தமிழனின் பெருமைமிகு நகரம் ஒரு பேரழிவின் சாட்சியாக கடலின் அடியில் உறங்கச் இன்றும் கடலின் அடியில் பூம்புகாரின் எச்சங்கள் உறங்கிக் கிடக்கின்றன. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லும் கதைகள் வெறும் கற்பனை அல்ல என்பதை கடலுக்கு அடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்கள் உணர்த்துகின்றன. கடல்கூழ் அந்த நகரத்தை அழித்திருக்கலாம், ஆனால் தமிழனின் பண்பாடு, வீரம், வணிகச் சிறப்பு, கலை ஆர்வம் ஆகியவை இன்றும் நம் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பூம்புகார் ஒரு பாடம், இயற்கையின் பலத்தையும் தமிழனின் அழியாத பெருமையையும் நினைவூட்டும் ஒரு பெருங்காவியம்.